இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்ல பிரானாருக்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேக்குறா? கேட்க ஆள் இல்ல, சொல்லவும் ஆள் இல்ல, சொல்றதுக்கு ஆள் இருந்தா அதை ஏற்க மனசு இல்ல. எங்க போய் சொல்றது? இந்த சிறுநீரகம்ங்கிற கிட்னி எவ்வளவு ரூபா வரும்? இன்னைக்கு எல்லாம் கிட்னி கெட்டு போனா மாத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது? இதயம் கெட்டு போனா இதய மாற்ற அறுவைச்சிகை எத்தனை லட்சம் ஆகுது? அப்படி கணக்கில்லாத பணத்தை கொடுத்து இந்த உறுப்புகளை மாற்றமே. அப்ப எந்த பழுதும் இல்லாம இந்த உறுப்புகளை இந்த உடம்ப கொடுத்த இறைவனை நம்ம நினைக்கணுமா வேண்டாமா? நினைக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லை. எனக்கு முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கை போட்டா உட்காந்து சாப்பிட்டோம், மேசை போட்டு உட்கார்ந்து அப்படி சாப்பிடல, இல்ல கீழே உட்கார்ந்து தானே சாப்பிட்டோம். இப்ப கீழே உட்கார்ந்து ரொம்ப பேருக்கு சாப்பிடவே முடியாது. அதை தரம் தாழ்ந்து எண்ணுகிறார்கள் மக்கள். மேசையில உட்கார்ந்து சாப்பிட்டாத்த மரியாதை அப்படின்னு. கீழே உட்கார்ந்து சம்மணம் போட்டு சாப்பிட்டா ரத்த ஓட்டம் அடி வயிற்றுல சேர்ந்துரும். அடி வயிற்றுல ரத்த ஓட்டம் சேர்ந்தா சாப்பிடுற சாப்பாடு சீரணம் ஆகும். அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. யாரு கேட்கறா? சாப்பிட்டீங்களா? அசைவ சாப்பாடு தானே. முட்டையெல்லாம் சாப்பிட்டீங்களா? பயங்கரமா சாப்பிட்டேன். ஆம்புலேட் சாப்பிட்டீங்களா? இது மாதிரி உட்காந்துட்டே தெரியாத மாதிரி கேட்கறீங்க. கேட்கறேன்னா பதில் சொல்லணும். ஆமா, தெரிஞ்சே இருந்தாலும் இந்த இடத்துல கேட்டுத்தாயா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. தெரியாத மாதிரியே இருந்தோம்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சது மாதிரி இருந்தோம்னா ஒண்ணும் தெரியாம அது. ஒரு பையனை கூப்பிட்டு, கடையில வேலை வாங்குற பையனை கூப்பிட்டு ஒரு சாமம் வாங்கிட்டு சொன்னார். 2 காலனா கொடுத்து, அந்த காலத்துல இருக்கிற காலனாக்குள்ள ஓட்ட காலனாவை கொடுத்து, தம்பி இந்த காலனாவுக்கு 1/4 கிலோ அல்வா வாங்கிக்க, பாதாம் அல்வா. இந்த காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாரு. பாதாம் அல்வா முந்திரி பருப்பு. ஆமா, பாதாம் அல்வா வாங்கிக்க, முந்திரி பருப்பு வாங்கிக்க 2 காலனா கொடுத்து சொல்லி அனுப்புனாரு. சரி, நேரம் கடை வரைக்கும் போனவன் திரும்பி வந்துட்டேன். வந்தோடனே ஐயா என்னடா வாங்கலையா? வந்துட்டேன். இல்ல, எந்த காலனாவுக்கு அல்வா வாங்குறது, எந்த காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்குறதுன்னு தெரியல, கேட்டுட்டு போக வந்தேன். அதுவும் நியாயம் தானே? நியாயம் தானா? நியாயம் தான், உண்மையிலேயே நியாயம் தான். நம்ம சிரிக்கிறதுக்காக இல்ல. எந்த காலத்துல வாங்கினா வாங்கி வச்சாருன்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படிதான் என்ன வரும்? 2 காலம் தானே இருக்கு, 2 காலனா இருக்கு, 2 காலனாவுக்கு வாங்க வேண்டியதானே. இதுல என்ன கொண்டுகிட்டு வந்து இதுல எந்த காலனாவுக்கு அல்வா வாங்குறது, எந்த காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்குறதுன்னா தமிழருடைய நியாயம் எப்படி இருக்கு தெரியுமா? நேர்மை. ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வச்சு பத்திரமா வச்சு வைங்கன்னு சொன்னா அவர் திரும்ப வந்து கேட்கிற வரைக்கும் அந்த 5000 ரூபாய் கை வைக்கப்படாதான். நமக்கு ஒரு அவசரம்னு எடுத்துட்டு மாத்தி கொடுக்கலாம் நினைச்சா அது நாணயம் கெட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் மனுஷனுக்கு நாணயம் வேணும். எந்த பொருளுக்கு எந்த காசை ஒதுக்குறோமோ அதை பத்திரமா வச்சுக்கணும். அவசரமா ஒருத்தர் கடன் கொடுக்கணும், காசு எடுத்து வச்சிருப்போம், வேற ஒரு காரியத்துக்காக அந்த காசை எடுத்துட்டு அந்த கடன் கொடுக்க முடியாம போயிடும். நடக்குதுல, சில பேருக்கு நடந்துக்க முடியாத மாதிரி. அதனாலதான் இந்த நாணயத்தை இந்த ரூபாய்க்குள்ள வச்சாங்க. அதனாலதான் ரூபாய்க்கு மறுபெயர் நாணயம்னு பேர் வச்சாங்க. அந்த நாணயம் எல்லாருக்கிட்ட இருக்கணும். பக்கத்துல பாருங்க, பொன்னமராவதி தாலுகா வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் கோயில். நெய்ய அபிஷேகம் செய்யப்படுது நந்திக்கு. அப்பேற்பட்ட நந்திக்கு அபிஷேகம் போய் செய்யப்படும் நெய்யில ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. அவ்வளவு அதே அற்புதம் இன்னைக்கு நடக்குது நம்ம வேந்தன்பட்டியில. நகரத்தார்களால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கோவில் மிச்சம் இருக்கிற நெய்ய கோயில் குளத்துல ஊத்துறாங்க பக்கத்துல. அதுலயும் ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. அவ்வளவு அதே அற்புதங்கள்லாம் இந்த நாட்டுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா அழகர் கோயில், ராக்காட்சி தீர்த்தம், மலை மேல இருந்து வருது, நூபுர கங்கை எங்க இருந்து வருதுன்னு எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் தான் இந்த உலகத்துல பேர் அதிசயத்தை காட்டுது. அப்படிப்பட்ட பேர் அதிசயம் தான் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாலே அகமதாபாத் விமான விபத்து. ஆனா மேல பறந்து போச்சு, ஏதோ ஒரு சிக்கல் விழுந்த, எங்கனையாவது பொட்டல்ல விழுந்து போக கூடாதா? படிச்சு விட்டு சாப்பிட்டு இருந்த மருத்துவ மாணவர்கள் தலையில விழுந்து 11 பேர் மேற்கொண்டு. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய உயிர் சேதம். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைய நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். எங்க நடந்தாலும் உயிர் பழிதானே, அதையெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சியிலே ஒருத்தர் வேகமா அலைபேசி எடுத்து தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொள்றாரு. அந்த எதிர்முனையில அலைபேசி அவர் எடுத்துட்டு, வணக்கம், யார் சொல்லுங்க. இவன் பதற, ஐயா வேகமா வாங்க, எங்க வீட்டுல தீ பிடிச்சி எரியுது, வேகமா வாங்கன்னு பதறேன். பதறாதையா இடத்த சொல்லு, எந்த இடம், முகவரியை சொல்லு, இந்த உடனே வந்துருவோம் அப்படின்னு அங்க கேட்டாங்க. அவன் இந்த ஊர்ல இந்த தெருவுல என்னல நடக்குதுங்க, தீ பிடிச்சிருச்சுங்க. கேட்டுட்டு அவர் சொன்னாரு, என்னையா 1 வாரமா அந்த பகுதியில தீ பிடிச்சி எரியுது, நாங்க தான் தினமும் வந்துவோம், அனுப்பிட்டு தான் இப்பதான் பதறேன், என்ன விஷயம்னு கேட்க. இல்லையா, இன்னைக்கு தான் என் வீட்டுல பிடிச்சி, இத்தனை நாள் என் வீட்டுக்கு வரலன்னு நானாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட போய் எரியுது நினைச்சிட்டு வேலைக்கு அதுதான் இருக்கிறேன். தனக்கு வந்தா தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். இப்ப அலைபேசிங்கிற செல்போன் இல்லாத ஆளே இல்ல. கண்டிப்பா. அப்ப எல்லாருமே அலைபேசி வச்சிருக்கீங்கல்ல, காசு தீர்ந்து போனா காசு போடணும்ல. கண்டிப்பா போடணும். ஒரு மாத்தைக்கு போடணும்னா எத்தனை நாள் கொடுக்குறேன்? 30 நாள் போடணும். 20 நாள் தான் கொடுக்குறாங்க.
ஒரு மாதத்துக்கு காசு போட்டோம்னா 28 நாள் தான் கொடுக்குறேன். 2 நாள் எங்கன்னு யாரும் கேட்கல. 3 மாதத்துக்கு காசு போட்டோம்னா 84 நாள் தான் கொடுக்குறேன். 6 நாள் எங்கன்னு யாரும் கேட்கல. இப்ப அதுல ஒரு 6 இதுல ஒரு 2 இப்படி கணக்கு பண்ண தனியா ஒரு மாத்தை கிரியேட் பண்றேன், உற்பத்தி பண்றேன். 12 மாசம் ஒரு வருஷமா இருந்தத 13 மாசம் ஆக்கி இந்த மக்களை சுரண்டி கொளுத்து வாழ்றேன் பல பேரு. அதை கேட்க வழி இல்லை. என்ன செய்ய? நீங்க அதை விடுங்க. சட்டப்படி செஞ்சா இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செய்யலாம். தெரியுமா? திருப்பூர்ல மணமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காசு வச்சு சீட்டாடுறாங்கன்னு செய்தி வந்துருச்சு. காவல்துறை சுத்தி வளைச்சு எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு கைது பண்ணியாச்சு. மணமகிழ் மன்றம் இங்க பதிவாகிட்டு இருக்கு, பொய்யெல்லாம் சொல்லல. மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேர்ல சீட்டாடி இருக்கிறாங்க. சீட்டாடுக்காங்க, காசு வச்சு சீட்டாடி இருக்காங்க. அதுல பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் சிக்கி இருக்காங்க, அரசியல்வாதிகளும் சிக்கனாக செய்தி வந்துருச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கிற காவல்துறை அலைபேசின்னு செல்போன்ல ஆன்லைன் ரம்மின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் 270 பேர் செத்துருக்காங்க. செய்தி காவல்துறை அதிகாரி 2 பேர் உள்பட. ஏன் நீங்க அதை தடை பண்ணல? இந்த வந்திருக்கிற தம்பி தமிழ்வேந்தன் கோமாளி அவங்க ஊரு பூவரசகுடியில இப்போ 15 நாளைக்கு முன்னால ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கு போட்டு செத்து போனா. வெளிநாட்டுல இருந்து புரிஞ்சன் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை பூரா வச்சிருந்த நகையை பூரா வித்துட்டு சீட்டாடி இருக்கிறான், செல்போன்ல சீட்டாடி இருக்கிறான். தோத்து போச்சு. 30 லட்சம் ரூபாய் தோத்து போனா. 30 லட்சம் தோத்தோன்னு இது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு மானத்துக்கு பயந்து தூக்கு போட்டு தொங்கிட்டா புருஷனும் பிள்ளைகளும் நடுத்தருவில. அதை தடுக்க துப்பு இல்ல. என்ன செய்ய? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அது புரியுது. அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்காதனுடைய விளைவு எங்க வந்து நிக்கிறோம். நல்லவர்கள் நிம்மதியா வாழ முடியல. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது உலகம், ஏசுநாதரை சிலுவையில் இருந்தது உலகம். இப்ப அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்ட மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியோட உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதுக்கு மேல என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆகி முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேச்சு எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான். இத்தனையும் செய்வோம். மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது. மனித படைப்பே சைவத்துக்காக படைக்கப்பட்டது. ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஆடு மாடு மனிதனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல. அதுக்கு வாயில இருந்து ஒரு நீர் சுரக்க, அதுக்கு பேர் செல்வாய் ஒழுகுதுன்னு சொல்லுவோம். அதுதான் அதுக்கு சீரண சக்தியை உண்டு பண்ணும். அப்ப உணவு கூட எதை சாப்பிடணுங்கிற கணக்கு விளக்க சரியாக இறைவன் வகுத்து வச்சோம். நம்ம மனசு எதையும் கேட்குது இல்ல. பிராய்லர் கோழியா தின்னு பூரா உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, நடந்தா நடக்க முடியல. அத்தனைக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு பாத்தீங்களா? யாராவது யோசிச்சோமா? எப்படி இருக்கு பாருங்க. 1330 திருக்குறளை வைத்த திருவள்ளுவர் 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தர் கொல்லால் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறார். மனுஷன் செத்தா புதைக்கிறான் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீல வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு எங்க ஐயா. அதுக்கு மேல அவர் மனநிலையை பொறுத்தது பாத்துக்கங்க. Thank you.
மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேலுமலை சாரலைக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இன்னும் இளம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேந்திர புத்திர விக்கிர விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்தான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து வெறுக்கை சென்று பொறுப்பதம் அடைந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுவுடல் பற்றியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். ஓராணி கல்வை உமையாள் திருமகனை போராட கற்பகத்தை பேணினாள். மாறாத புத்தி வரும் சித்தம் தரும் புத்திர சம்பத்தரும் சக்தி தரும்
தட்டிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி, கை தட்டாத உள்ளங்களுக்கு நன்றி. இருக்கிறது 10 பேர், அதுலயும் பாதி பேர் தூங்குனா எப்படி அது தூங்கலாமா? எழுப்பி விடுங்க, எல்லாருக்கும் மல்லிகாப்பி விடுங்க, நான் என்னாலும் காசு தரேன், ஒன்றும் பிரச்சனை. எல்லாரும் உட்கார்ந்து தூங்க விடாதீங்க, முதல்ல எல்லாருக்கும் மல்லிகாப்பி விடுங்க. ஐயா மல்லிகாப்பி வியாபாரம் காது கேக்குதா? மல்லிகாப்பி நிறைய போடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, கேட்க கொடுங்க, கணக்கு பண்ணுங்க, காலையில் நான் தர்றேன் பணம். யாரும் எந்திரிச்சு போக கூடாது, எல்லாரும் உட்கார வைங்க, முடிக்க வச்சு எல்லாரும் கொடுங்க. இந்த ஐயாவுக்கு எல்லாம் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க, காசு நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதனால என்ன, நல்ல விஷயத்தை செய்வோமே. ஆகையினால இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர்யாகம், சதுர்யாகம், புத்திர காமேஷ்டியாகம் எக்கோ குறையும். ஆகையினால இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளம் பெறும் கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்ல பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க, தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேக்குறா? கேட்கவும் ஆள் இல்ல, சொல்லவும் ஆள் இல்ல, அப்படி சொன்னதுக்கு ஆள் இருந்தா அதை ஏற்க மனசு இல்ல. எங்க போய் சொல்றது? இந்த சிறுநீரகம்ங்கிற கிட்னி எவ்வளவு ரூபா வரும்? இன்னைக்கு எல்லாம் கிட்னி கெட்டு போனா மாத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது? இதயம் கெட்டு போனா இதய மாற்ற அறுவைச்சிகை எத்தனை லட்சம் ஆகுது? அப்படி கணக்கில்லாத பணத்தை கொடுத்து இந்த உறுப்புகளை மாற்றமே. அப்ப எந்த பழுதும் இல்லாம இந்த உறுப்புகளை, இந்த உடம்ப கொடுத்த இறைவனை நம்ம நினைக்கணுமா வேண்டாமா? நினைக்கணும். யாரு கேட்கிறா? ஒரு பிள்ளையும் கேட்கறது மாதிரி இல்ல, கேட்கவும் ஆள் இல்ல. சொல்லா அதை கேட்கறதுக்கு ஏளனம் பண்ண ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயிலும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்பிக்குது. பக்கத்துல பாருங்க, பொன்னமராதி தாலுகா வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் கோயில், நெய்ய அபிஷேகம் செய்யப்படுது நந்திக்கு. அப்பேற்பட்ட நந்திக்கு அபிஷேகம் போய் செய்யப்படும் நெய்யில ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. அவ்வளவு அதே அற்புதம் இன்னைக்கு நடக்குது நம்ம வேந்தன்பட்டியில. நகரத்தார்களால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கோவில், மிச்சம் இருக்கிற நெய்ய கோயில் குளத்துல ஊத்துறாங்க பக்கத்துல, அதுலயும் ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. அவ்வளவு அதே அற்புதங்கள்லாம் இந்த நாட்டுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா அழகர் கோயில், ராக்காட்சி தீர்த்தம், மலை மேல இருந்து வருது, நூபுர கங்கை எங்க இருந்து வருதுன்னு எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. கேரளபுரம், கன்னியாகுமரி பக்கத்துல கேரளபுரம்ங்கிற ஊரு, அந்த அரசமரத்தடியில 4 பிள்ளையார் இருக்காரு. ஒரு பிள்ளையார் மட்டும் மாசம் 6 கருப்பாகவும் 6 மாசம் வெண்மையாகவும் மாறுறார். அவர் கருப்பாகும் போது அரச மரத்தல கரும்பச்ச, அவர் வெள்ளையாக மாறும் பொழுது அரச மரத்தல வெளிர் பச்சை. இந்த அதிசயத்தையும் என்னன்னு எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு அதிசயம்! கும்பகோணம் பக்கத்துல திருப்புறம்பயம் தேனுறிஞ்சும் பிள்ளையாரு, பிள்ளையாருக்கு அபிஷேகம் குடகுடமா நடக்குது. ஒரு துளி கூட வெளியில சிந்துவதில்லை, அத்தனையும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அந்த கல்லு, அந்த பிள்ளையார் சிலை. அப்படின்னா கல்லா கண்டா நாயகனை காணும், நாயகனை கண்டா கல்லை காணும். அங்க இருக்கக்கூடிய இறை சக்தி அவ்வளவு அதே அற்புதம். எந்த விஞ்ஞானியாலையும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆந்திராவில் ஒரு கோயில் இருக்கு, பங்கனப்பள்ளின்னு, நரசிம்மர், பானக நரசிம்மர்னு பேரு. அவருக்கு பானகம் கரைச்சி தான் ஊத்துவாங்க. அப்படி கரைக்கிற இடத்துல ஒரு எறும்பு இல்லை, ஈ இல்லை. ஒரு அண்டா கரைச்சி நரசிம்மருக்கு பானகத்தை ஊத்துனா கூட வாயில 1/2 அண்டா தான் உள்ள போகுமா, 1/2 அண்டா மிச்சப்படுமா? சரி, அண்டாவுல கரைச்சா 1/2 அண்டா மிச்சப்படுது. ஒரு குவளையில ஊத்தி பார்ப்போம்னா குவளையிலையும் 1/2 குவளை தான் உள்ள போகும், 1/2 குவளை மிச்சப்படுது. இது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. விஞ்ஞானம் பேசுற யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. என்னத்தை சொல்ல, அந்த விஞ்ஞானம் தான் இந்த உலகத்துல பேர் அதிசயத்தை காட்டுது. அப்படிப்பட்ட பேர் அதிசயம் தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலே அகமதாபாத் விமான விபத்து. ஆனா மேல பறந்து போச்சு, ஏதோ ஒரு சிக்கல் விழுந்தா எங்கனையாவது பொட்டல்ல விழுந்து போக கூடாதா? படிச்சு விட்டு சாப்பிட்டு இருந்த மருத்துவ மாணவர்கள் தலையில விழுந்து 11 பேர் மேற்கொண்டு. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய உயிர் சேதம்! அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைய நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். எங்க நடந்தாலும் உயிர் பழிதானே, அதையெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சியிலே விபரீதங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் நமக்கு அந்த கிழவி சொன்னா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் விளங்க, குடும்ப விளங்குன்னு நமக்கு முன்னோர்களுடைய வாக்கு. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுறோம். பாடு அன்பு மைத்துனர் அவர்கள் ரூபாய் 100 வழங்கி தாயை பற்றி பாடுமாறு அன்போடு பணித்திருக்கிறார்கள். நன்றி. பாடுவோம். நல்லது, பாடுவோம். என்ன செய்ய சொல்றீங்க? அதனால இப்படி இந்த உலகத்துல எத்தனையோ கோயில்கள் உண்டு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். ஏன்னா பக்தியாவா இருக்கு. நீங்க பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும், பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும், பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும், பக்தியோட சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? அந்த காலத்துல பக்தினா எப்படி? ஊருக்குள்ள திருவிழான்னா மூர்த்த கால ஊண்டிடுவாங்க, ஊரோட மிருதம் இருந்தா, விருந்தாடி வர்றவங்களும் மிருதமா இருந்தாங்க, பக்தியா இருந்தாங்க.
இன்னைக்கு அப்படி இல்ல. எப்படி எங்க ஊர் வீரமங்கலத்துல 2 வீரமங்கலம் இருக்கு. சின்ன வீரமங்கலம், பெரிய வீரமங்கலம். மொத்தம் 9 கிராமம் சேர்ந்தது வீரமங்கலம் பஞ்சாயத்து. அதுல பெரிய வீரமங்கலத்துல எங்க மாமா ஒருத்தர் இருப்பாரு, இருந்தார், இப்ப இல்ல. சரி சரி. ஆர்கேபின்னு அவருக்கு பேரு. ஆர்கே பன்னீர்செல்வம். கவனமா கேளுங்க. பன்னீர்செல்வம். ஆமா, பன்னீர்செல்வம். அவர்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா ரொம்ப பேசுவார். நல்லா படிச்சவர், ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர். அதனால அவர் என்ன பண்ணாரு, அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாரு. அது என்ன, இது என்ன, அந்த கேள்வி, இந்த கேள்வி அப்படின்னு விஞ்ஞான ரீதியா பேசுவார். போற வர ஆளுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுல சில பேருக்கு பிடிக்காது இல்ல. ஆமா, ஐயோ இவர்கிட்ட சிக்கனா விட மாட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறவங்க உண்டு. அப்படி யாராவது அவரை பார்த்துட்டு பார்க்காம அப்படி ஒதுங்கி போலான்னு போனா என்ன சொல்லுவாரு, ஒருவேளை இவர் பார்த்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு ஜோடி. என்னாச்சு, யாரா அங்க போறது, என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போற, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு வம்புழுத்து பேசுவார். அப்ப சொல்லுவாரு, என்னை பார்த்து பார்க்காம போறியா, எங்க போனாலும் நான் இருக்கணும், யாவும் வச்சுக்க. செத்த வீடுனாலும் நான் தேவைப்படுவேன், வாழ்ந்த வீடுனாலும் நான் இருக்கணும். புரியல சாமி, செத்த வீட்லயும் நான் தான் இருக்கணும், வாழ்ந்த வீட்லயும் நான் தான் இருக்கணும். இவர் எதுக்கு சொல்றாருன்னு நான் யோசிச்சது உண்டு. அப்புறம் சொல்லிட்டு சொல்லுவாரு, செத்த விடுனாலும் பன்னீர் தேவைப்படும், வாழ்ந்த விடுனாலும் பன்னீர் தேவைப்படும். பன்னீர் தெளிக்கிறாங்கல்ல, அதனால செத்த வீட்டுக்கும் பன்னீர் தேவை, கல்யாண வீட்டுக்கும் பன்னீர் தேவை. அதோட செல்வம்னா என்ன, காசு. 2 வீட்டுக்கும் பணம் தேவை இல்லையா, அதனால கண்டிப்பா பன்னீர் செல்வம் தேவையும் பாரு. சரி, அவர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, கோயில் கும்பாபிஷேகம்னாலும் சாராய கடை உள்ள வந்துருது. யார் வீட்லயும் ஏதாவது ஒரு ஏதாவது அவசரம்னாலும் அங்கேயும் சாராயம் வந்துருது. சாராயம் இல்லாத திருவிழாவை பார்க்கவே முடியல. இந்த பகுதியெல்லாம் காலையில எடுத்து பாருங்க, எத்தனை போத்தல் கிடக்கும். எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது இந்த நாட்டுல. அதை பத்தி சிந்திக்க, அதை பத்தி பேச, இது நியாயமா, இந்த வாழ்க்கை இது சரிதானா, நம்ம இளைஞர்கள் போற வழி சரியா என்று எண்ணுகிற எண்ணம் இல்லை யாருக்கும். எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை காசு, எவன் செத்தா அப்படிங்கிற கொள்கையில எத்தனை ஆள் இருக்க நம்மளும் பாக்குறோம்ல. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எத்தனை விஷயங்கள். அதனால 2 வைங்க. காவிரியாய் பிரித்தவள் காப்பவனா பனிக்கருணை காவிரி போல் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் வெறித்து கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலும் பேசோரிய எங்கள் இதயக்கனி தெற்கு மல்லுப்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கனி நாடும் நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழும் நாடும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழும் நமக்கு முன்னாலே நல்லவங்க எல்லோரும் நமது முன்னாலே முன்னாலே நீங்க நாடும் இந்த நாட்டில் உள்ள வாழும் உலகம் நமது சென்று போடுங்கள்
அமைதி என்றும் இல்லை இந்த நாளில் உள்ள இல்லாமல் விளக்கிட வேண்டும். நீங்க தூக்கம் கலைஞ்சு வரும். எங்களுக்கு உற்சாகமா இருக்கு. கை தட்டினா நல்லது. ஐயா அவர்கள் ரூபாய் 51 வழங்கி இருக்கிறார்கள். பேர் சொல்லுங்க. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமுக அன்பு மைத்துனர் வீரப்பன் செல்வி குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 501 வழங்கி இருக்கிறார்கள். நன்றி 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 நன்றி. மச்சானுக்கு மச்சான் குடும்பத்தார்களுக்கு நன்றி நிறைய. நன்றி. ஆகினாலே இப்ப ஏன் உட்கார்ந்துக்க முடியாம எல்லாரும் படுத்துறா தெரியுங்களா? என்னன்னா முந்தி மாதிரி ஆரோக்கியம் இல்ல. இப்ப சாப்பாடு பூரா நஞ்சா போச்சு இல்ல. கொஞ்ச நேரம் வந்தோடனே சுறுசுறுப்பா உட்காரும்னு நினைக்கிறாங்க. எண்ணமெல்லாம் இருக்கு. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆனோடனே இடுப்பு கடுத்துருது. அப்புறம் என்ன செய்ய? ஒத்த கைய ஊன்றான். அப்புறம் பார்த்தா 2 கையும் ஊன்றான். அப்புறம் 2 காலையும் நீட்டி. அப்புறம் எனக்கு வேற வழி தெரியல. கீழே நம்ம இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் இல்லை. எனக்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கை ஓட்டா உட்காந்து சாப்பிட்டோம். மேசை போட்டு உட்கார்ந்து அப்படி சாப்பிடல இல்ல. கீழே உட்கார்ந்து தானே சாப்பிட்டோம். இப்ப கீழே உட்கார்ந்து ரொம்ப பேருக்கு சாப்பிடவே முடியாது. அதை தரம் தாழ்ந்து எண்ணுகிறார்கள் மக்கள். மேசையில உட்கார்ந்து சாப்பிட்டாத்த மரியாதை அப்படின்னு. கீழே உட்கார்ந்து சம்மணம் போட்டு சாப்பிட்டா ரத்த ஓட்டம் அடி வயிற்றுல சேர்ந்துரும். அடி வயிற்றுல ரத்த ஓட்டம் சேர்ந்தா சாப்பிடுற சாப்பாடு சீரணம் ஆகும். அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. யாரு கேட்கறா? சாப்பிட்டீங்களா? அசைவ சாப்பாடு தானே. முட்டையெல்லாம் சாப்பிட்டீங்களா? பயங்கரமா சாப்பிட்டேன். ஆம்லெட் ஆம்லெட் சாப்பிட்டீங்களா? இது மாதிரி தான் உட்காந்துட்டே தெரியாத மாதிரி கேட்கறீங்க. கேட்கறேன்னா பதில் சொல்லணும். ஆமா தெரிஞ்சே இருந்தாலும் இந்த இடத்துல கேட்டு தாயா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தெரியாத மாதிரியே இருந்தோம்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சது மாதிரி இருந்தோம்னா ஒண்ணும் தெரியாம போயிடுது. அதனால ரொம்ப முக்கியமா அதனால அடக்கம் அமரல் உயிக்கும் மாதிரி அடக்கம் ரொம்ப முக்கியம். நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் கோழி வளர்த்தாங்க.
நாட்டுக்கோழி நாட்டு சேவல் ரெண்டு ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து முட்டையிடும். அந்த முட்டையை அடகாக்க வச்ச 22 நாள் 10 முட்டை 20 முட்டைன்னு அடை வச்சோம்னா பொரிக்கும்ல? பொரிக்கும். அதுலயும் ஒன்னு ரெண்டு பொரிக்காமையும் பொரிக்காத முட்டை என்னன்னு சொல்லுவோம்? கூ முட்டை. பொரிக்காத முட்டை கூ முட்டை. பொரிச்ச முட்டை ஓடு, பொரிக்காத முட்டை கூ முட்டை, எல்லா முட்டையும் சேர்த்து சாலையில கொட்டிடுவோம். அதான் நடக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கே முட்டை எங்க இருந்து வருது? நாமக்கல். முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் முட்டை ஆகு வந்து சேருது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலக அளவுக்கு போய் சேருது. சரி, அங்க நாமக்கல்ல இருந்து வர்ற முட்டை கோழி இட்டு தானே? கோழி தானே இடுது. கோழி இட்ட முட்டை சேவை அடை வச்சா பொரிக்குமா? ஏன் பொரிக்கல? ஏன் பொரிக்கலன்னா சேவலோட சேர்ந்து முட்டை இடல. தானா கோழி மட்டும் முட்டை இடுது. எப்படியா கோழி மட்டும் முட்டை இட? யாராவது இதை பத்தி யோசிச்சிருக்கோமா? சரி, அது போகட்டும். அடை வச்சா பொரிக்காது. பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. பொரிக்காத முட்டை கூமுட்டைன்னா பொரிக்காத முட்டையை சாப்பிடுறீங்க நீங்க எல்லாம் யாரு? கூமுட்டைங்கிறீங்களா? நான் சொல்லல, நீங்க யோசிச்சுக்கங்க. அதுக்கு மேல பொரிக்காத முட்டையை சாப்பிட்டா கூமுட்டை தான். என்ன அர்த்தம்? இன விருத்தி செய்யாதுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவங்க சாப்பிடுங்க, தப்பு இல்ல. நாளைய தலைமுறைன்னு ஒண்ணு வச்சிருக்க பாருங்க, சின்ன சிறார்கள், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள், அதுகளுக்கு கண்டிப்பா இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தா என்ன ஆகுது? நாளடைவுல மரபணு மாற்றப்பட்டு குழந்தை பேரு இல்லாது போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அது போல நிறைய இருக்கு. உப்பா இல்ல, பழங்கள் இல்ல, காய்கறிகள் இல்ல, அத்தனை மரபணு மாற்றி விட்டார்கள். பழம் பாருங்க, விதை இல்லாத திராட்சை. விதை இல்லாம ஒரு பொருள் உற்பத்தி ஆகுமா? வித்தில்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை மேலும் இல்லைன்னே பாட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, விதையே இல்லாம எல்லாம் வருது. விதை இல்லாத திராட்சை தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. சரி, யோசிச்சுக்கங்க. உணவு பூரா நஞ்சா போச்சு. பாரம்பரிய உணவு வகைகள் தான். கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அத்தனை இருக்கிறது. ஒரு காலத்துல நடந்தாய் வாழி காவேரின்னு காவேரியை நடந்து வர சொன்னாங்க. அப்புறம் உருண்டாது வாடினாங்க. சொட்டு சொட்டா வருமானு பார்த்தாங்க. கடைசியா காவிரியை வரவிடாம தடுத்துட்டாங்க. அதிகமா மழை பெஞ்சு அவங்களுக்கு வச்சு வைக்க முடியலன்னா திறந்து விடுறேன். ஆமா, ஆனாலும் பாருங்க, எல்லாருக்கும் வேணும், பொது பிரச்சனை இல்லது. ஆனாலும் பாருங்க, கன்னடம் தமிழ்ல இருந்துதான் வந்ததுன்னு கமலஹாசன் சொன்னாரு. கன்னடம் தமிழ்ல இருந்துதான் வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் போதும் கன்னடம் பூரா குதிச்சுட்டானே. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்லு. அவன் தப்பா சொல்லிவிட்டான், நாங்க தனித்த மொழின்னாங்க. சரி, அவங்க தான் துடிச்சாங்க. இங்க யாராவது பேசினானா? தமிழ்ல இருந்தாண்டா கன்னடம் வந்துச்சுன்னு எவனும் சொல்லல. எவனுக்கு வாயில வரல, துப்பு இல்ல. எங்க சொல்றது? கன்னடமும் கலிதலுங்கும் கவின்மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பகை ஆடி ஒன்று பல ஆகிடும் ஆரியம்போர் வழக்கு ஒளிந்து அழிந்து சிதையாவும் சீரில் அமைத்திற வியந்து வாழ்த்துதுமேனு தமிழ் தாய் வாழ்த்து எழுதின மனோமணிய சுந்தரம் பிள்ளை எழுதினாரு. ஒருவேளை பேசலையே. பேசலைன்னா இப்ப என்ன யோக்கியத்தானா? என்ன வேலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாம்? நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதனாலும் அத்தனை மொழியும் தமிழுக்கு கீழே தான். தமிழ் தான் உயர்ந்த மொழி என்ற தத்துவத்தை தமிழர்களே உணரவில்லை என்றார் யார் சொல்லுவா? எத்தனையோ கவிதைகளும் வெண்பாக்களும் புராணங்களும் இதிகாசங்களும் அத்தனை இருந்தும் ஏற்க மனம் மறுக்குது. காரணம், தமிழன் என்ற சிந்தனை உணர்விலிருந்து மாறியதனுடைய விளைவு. வந்தவன் மூணு எல்லாம் அடிக்கிறேன். காவிரி கூப்பிடுமா? 2 வைங்க.
சோழவள நாடு சோறுடைத்துன்னு பாடினார்கள் முன்னோர்கள். உலகம் எப்படி இருக்கு பாருங்க. உழவு இல்லை என்றால் உணவில்லை, உழவு இல்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது. வேளாண்மை மிக முக்கியம். விவசாயத்தை போற்றணும், விவசாயிகளை வாழ வைக்கணும். விவசாயி முக்கியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதனால எதுக்கு சொல்றேன்னா, சோறு இல்லைன்னா என்ன செய்யறது? நீங்க பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. ஆமா, நீங்க சொல்லணும் சோத்தத்துக்கு அப்புறம் மண்டை அடிக்க முடியும். என்ன அர்த்தம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடிச்சாங்க அவருக்கு. அப்ப எப்படி கருணையா இருந்திருப்பாருன்னு பாருங்க. அவர் மனசு உயிர் பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். கடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டத்துலதான் அடுத்த மாசம் அறுக்க வேண்டிய கருது வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டி அழிச்சாங்க அதிகாரியாக. அவங்க தலையில இடி விழுக நம்ம யாரும் அதை பத்தி பேசவே இல்லையே. நினைச்சமா எங்கேயோ நடக்குது, நமக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் வேகமா அலைபேசி எடுத்து தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொள்றாரு. அந்த எதிர் முனையில அலைபேசி அவர் எடுத்துட்டு, வணக்கம் யார் சொல்லுங்க. இவன் பதற, ஐயா வேகமா வாங்க, எங்க வீட்டுல தீ பிடிச்சி எரியுது, வேகமா வாங்கன்னு பதறேன். பதறாதையா இடத்த சொல்லு, எந்த இடம் முகவரியை சொல்லு, இந்த உடனே வந்துருவோம் அப்படின்னு அங்க கேட்டாங்க. அவன் இந்த ஊர்ல இந்த தெருவுல இது என்னல நடக்குதுங்க, தீ பிடிச்சிருச்சுங்க. கேட்டுட்டு அவர் சொன்னாரு, என்னையா ஒரு வாரமா அந்த பகுதியில தீ பிடிச்சி எரியுது, நாங்க தான் தினமும் வந்துவோம் அனுப்பிட்டு தான் இப்பதான் பதறேன், என்ன விஷயம்னு கேட்க. இல்லையா இன்னைக்கு தான் என் வீட்டுல பிடிச்சி இத்தனை நாள் என் வீட்டுக்கு வரலன்னு நானாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட எரியுது நினைச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கிறேன். தனக்கு வந்தா தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். எவ்வளவு கனவுகள், நினைவுகள், எவ்வளவு சிந்தனைகள், அத்தனையும் விட்டு இந்த மனித வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் வயநாடு, கேரளா நிலச்சரிவு, எத்தனை இன்னல்கள், எவ்வளவு இடர்கள், பூகம்பம், நிலநடுக்கம், அத்தனையும் இயற்கை நமக்கு ஒரு அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கு, புத்தி கொடுக்குது. ஆனால் மனுஷன் திருந்துவானான்னு போறாரு. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் அறிவு இருக்குல்ல, எல்லாருக்கும் இருந்து என்ன செய்ய? எத்தனை பேர் ஆறாவது அறிவை பயன்படுத்துறோம்? சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா. ஆமா, மாபு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாரு, அம்மா உங்க வீட்டுக்காரங்க தாத்தா அங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் வரவு பண்ணப்பதுக்கு திரியும் வரும்னா என்ன அர்த்தம்? ஆட மாடன் ஆகி போச்சா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஆடு, மாடு, அட்டை, அரணை, பாம்பு, பள்ளி, ஒட்டகம், ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி இலக்கணம் அதற்கு உயர்தனைன்னு பேர் வச்சது. உயர்தனைனா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? உயர்வுன்னா தாழ்வுன்னு சொல்லி இருக்கணும், சொல்லலையே. ஏன்னா உயர்ந்த குணம் படைத்த தமிழர்கள், உயர்ந்த மாண்பு படைத்த தமிழ் தாய் பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? அத்தினு பேர் வச்சா. ஓரறிவு குறைஞ்ச மிருகத்துக்கு கூட தாழ்வுன்னு சொல்லாம அத்தினு உயர்ந்த நோக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? எவனாவது 15 கொடுப்பானா, கட்டிங் வாங்கி கொடுப்பானா? வந்தவன் போனவெல்லாம் 100 200க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அடிமையாகி போயிட்டோம். இந்த தமிழ் சமூகம் நியாயமா சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் போதைக்கு அடிமையாகி போச்சு. எல்லா வேலையும் கேட்டது எதனால? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மண்டே மறந்து செயல்படுறதானே. அப்ப எது நடக்குது, என்ன நடக்குன்னு தெரியலையே. அத்தனையும் கெட்டு போச்சு. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். நினைச்சு பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கியா? நெஞ்சு பொறுக்குது இல்லையே. நிலைகட்ட மாந்தரை கல்லு போதையன் சாராயம் தீர்த்தமா இந்த நாட்டுல விளங்குமாயா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கல்லு போதைன்ட்டேன். இந்த சாராய கடையில விற்கிறது கூட என்ன ரசமா, மிளகு ரசமா, புனித நீரு கேவலமா இருக்கு. வெக்கம் இல்லாம பேசினாங்க வாரு. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, பாலி முட்டை அமுக்கிற உடைக்கு நமக்கு தேவையில்லை. இந்த பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு தேவையா? ஒருத்தர் ஒரு பையனை கூப்பிட்டு, கடையில வேலை பார்க்கிற பையனை கூப்பிட்டு ஒரு சாமம் வாங்கிட்டு சொன்னார். 2 காலனா கொடுத்து, அந்த காலத்துல இருக்கிற காலனாருக்குள்ள ஓட்ட காலனாவை கொடுத்து, தம்பி இந்த காலனாவுக்கு 1/4 கிலோ அல்வா வாங்கிக்க, பாதாம் அல்வா. இந்த காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாரு. பாதாம் அல்வா, முந்திரி பருப்பு. ஆமா, பாதாம் அல்வா வாங்கிக்க, முந்திரி பருப்பு வாங்கிக்க 2 காலனா கொடுத்து சொல்லி அனுப்புனாரு. நேர கடை வரைக்கும் போனவன் திரும்பி வந்துட்டேன். வந்தோடனே, ஐயா என்னடா வாங்கலையா? வந்துட்டேன். இல்ல, எந்த காலனாவுக்கு அல்வா வாங்குறது, எந்த காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்குறதுன்னு தெரியல, கேட்டுட்டு போக வந்தேன். அதுவும் நியாயம் தானே? நியாயம் தானா? நியாயம் தான், உண்மையிலேயே நியாயம் தான். நம்ம சிரிக்கிறதுக்காக இல்ல. எந்த காலத்துல வாங்கினா வாங்கி வச்சாருன்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படிதான் என்ன வரும்? 2 காலம் தானே இருக்கு, 2 காலனா இருக்கு, 2 காலனாவுக்கு வாங்க வேண்டியதானே. இதுல என்ன கொண்டுகிட்டு வந்து இதுல எந்த காலனாவுக்கு அல்வா வாங்குறது, எந்த காலனாவுக்கு முந்திரி பருப்பு வாங்குறதுன்னா தமிழருடைய நியாயம் எப்படி இருக்கு தெரியுமா? நேர்மை. ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வச்சு பத்திரமா வச்சு வைங்கன்னு சொன்னா அவர் திரும்ப வந்து கேட்கிற வரைக்கும் அந்த 5000 ரூபாய் கை வைக்கப்படாதான்.
நமக்கு ஒரு அவசரம்னு எடுத்துட்டு மாத்தி கொடுக்கலாம் நினைச்சா அது நாணயம் கெட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் மனுஷனுக்கு நாணயம் வேணும், நாணயம் வேணும். எந்த பொருளுக்கு எந்த காசை ஒதுக்குறோமோ அதை பத்திரமா வச்சுக்கணும். அவசரமா ஒருத்தர் கடன் கொடுக்கணும், காசு எடுத்து வச்சிருப்பான், வேற ஒரு காரியத்துக்கு அந்த காசை எடுத்துட்டு அந்த கடன் கொடுக்க முடியாம போயிடும். நடக்குதுல சில பேருக்கு நடந்திருக்க முடியாத மாதிரி. அதனாலதான் இந்த நாணயத்தை இந்த ரூபாய்க்குள்ள வச்சாங்க. அதனாலதான் ரூபாய்க்கு மறுபெயர் நாணயம்னு பேர் வச்சாங்க. அந்த நாணயம் எல்லாருக்கிட்ட இருக்கணும். அதனால ஆறறிவு படைத்த நம்மெல்லாம் நல்ல சிந்தனையோடு செறிவோட வாழ வேண்டும் என்ற காரணத்தினால ஐயா 4:30 மத்தி வச்சேன். செய்வமது தாய்க்கும் தாயவளும் தாய்க்கும் தாயவளும் தாய்க்கும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இங்க இருக்க தமிழ்ல சொல்லுங்க. நம்ம பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க கூப்பிடுறோம்ல, எப்படி கூப்பிடுறோம்? ஆக சம்மந்தி. ஆமா சம்மந்தி. பூரா எனக்கு நிறைய சம்மந்தி இங்க. ஆமா என் சம்மந்தி 50 பேர் ரொம்ப அற்புதமான சம்மந்திகள். சொல்லுங்க. ஆமா நான் சம்மந்தின்னு கூப்பிடுறதுல அவங்களும் என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறது. அப்புறம் நாங்க மச்சான் மாமா என்ன அப்படித்தான் கூப்பிடுறோம். ஏன் சம்மந்தி கூப்பிடுறா தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. வரோம் என்னன்னா சம்மந்தினா என்ன அர்த்தம்னா வாங்க சம்மந்தி, ஆமா சம்மந்தினா அவரும் சாப்பிட்டு போறதா, சம்முன்னா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்கு அப்படின்னு கூப்பிட நானும் ஆமா குரங்குன்னு சொன்னா அது தப்பா போயிருது இல்ல.
அப்படி சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? சமுனா நல்ல, பந்தமுனா உறவே, வாங்க நல்ல உறவே. நல்ல உறவு இருக்குல்ல. நீங்க தாய்மார்கள்லாம் ஒரு நேரம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. போட்டாங்களா? இன்னைக்கு சில இடங்கள்ல நடக்குது. நான் சொல்லி நிறைய வீடுகள்ல அரிசி மாவுல கோலம் போடுறாங்க. அதை என்னை கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு மன நிறைவா இருக்கு. நம்ம சொன்ன வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த முருகனுடைய திருவருளாளு அப்படின்னு அரிசி மாவுல ஏன் கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க? எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்கு. கோலம் தான் போட முடியல. அதுவும் சாயந்தர நேரத்துல மாமியார் மருமக இருக்கிற வீட்டுல சண்டை விட்டு லேஜா வந்துருக்கா. பொழுது விடியும் போது பார்த்தா தெரியும். அந்த அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கிடும், இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும். வாசல் வெறும் வாசலா போயிடும். அதுலயும் சிமுண்டை வேற போட்டு வச்சு சாணி கரைச்செல்லாம் போடுறது இல்ல, சாணம் தெளிக்கிறது இல்ல, கோலம் அரிசி மாவுல போடுறது இல்ல. ஆனாலும் எதுக்காக சொன்னா தெரியுமா? நம்ம பழைய சோறு சாப்பிடும் போது சோத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும், வம்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி வளர்த்தாங்க நம்மள எல்லாம். எறும்பு கிடந்தா எடுத்து போட்டதுனால மட்டும் கண்ணு நல்லா தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண் கிடையாது. கண் இல்லாத ஒரு சீவராசி, கண்கள் இல்லாத இந்த சீவராசிக்கு உணவு கொடுக்கறதுங்கிற ஒரு கருணையை ஏற்படுத்தி பெண்கள் தான் கருணையானவர்கள். அதனால அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க. அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு ஒரு கோடு போடுறோம். ஒரு குச்சி கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டதே இல்லை. தாண்டுனா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது. நான் நினைக்கிறேன் பகுத்தறிவு அதுக்கு வந்துருச்சாக்கும்னு. தாய்மார்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. நான் சொன்னோம்னு செய்யுங்க. வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி கருப்பர் கோயிலுக்கு வந்தா, குளத்துக்கு வந்தா, வயலுக்கு போனா, ஏதோ ஒரு வேலையா வீட்டை விட்டு வெளியில போற போது ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை, அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்க கண்ணுக்கு தென்பட்டா எறும்பு புத்து கண்டா அதுல போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பா சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, பாரியார் சுவாமிகளுடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு. செய்து பாருங்கள், பலன் கிட்டவில்லை என்றால் என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நடக்குதுங்க, நடந்துகிட்டு இருக்க. அப்படி நல்ல விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுக்கல. இந்த நாட்டுல என்னென்ன தப்பா இருக்கோ அதை பூரா சொல்றேன். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கணும். நெல்லு விதைச்சா நெல்ல இருக்கணும், புல்லு விதைச்சா புல்ல இருக்கணும், சொல்லு விதைச்சா சொல்ல இருக்கணும். வினையானாலும் சரி விதையானாலும் சரி விதைச்சவன் ஒரு நாள் அறுத்தே ஆகணும். தயவு செய்து கருணையே வடிவமான தாய்மார்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாளைய தலைமுறையை நல்ல விதமா வளர்க்க பாருங்க. நீங்க பாருங்க, தேங்காய் முடிய உடைச்சு வச்சா சித்திரம் வந்துருமா? தேங்காய் முடி பூரா சித்திரம் சேர்ந்துரும். இங்க மல்லுப்பட்டியில மட்டும் ஒரு கொள்கை இருக்கான். எல்லார் வீட்லயும் விசாரிச்சு பார்த்தேன், கேட்டேன். எங்க மச்சான் 2 3 பேரை கேட்டேன். என்ன மச்சான், தேங்காய் முடிய திரி வச்சு எடுத்து உடச்சு வச்சுட்டோம்னா, இல்ல திரிட்டு பாதி முடியா வச்சுட்டா சித்தரம் போந்துருமே, நம்ம அக்காவுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது மச்சான். எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப கருணையானவங்க. இல்ல மச்சான், சில ஊர்ல தேங்காய் முடியல நெருப்பு வந்தா திருப்பி நெருப்புல கொட்டிடுறாங்க, இல்லன்னா வெயில்ல கொட்டுறாங்க, இல்லைன்னா கீழே கொட்டி காலால தேய்க்கிறாங்களேன்னு கேட்டேன். அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. கொண்டு போய் நிழல்ல கொட்டி பொழைச்சு போன்னு விட்டுருவாங்க. அப்படி கருணையே வடிவமானவர்கள் மல்லுப்பட்டில இருக்கிறவங்க எல்லாம். தெரியுமா? என்ன சிரிக்கிறாங்க ஒரு மாதிரியா? தப்பா சொல்லிவிட்டாங்க. லட்சாதிகாரம் போய் சொல்லிவிட்டாங்களா? நமக்கு உங்களுக்கு தெரியல சொல்றது அப்படி இருக்கான்னு நினைக்கிறாங்க. இருக்கு நல்ல விஷயம் தானே. பாராணித்து பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்காதுன்னா இந்த வாழ்க்கை எப்படின்னா கழுதைக்கு வாக்கப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. முன்னால போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது. பக்கவாட்டிலேயே போக வேண்டியிருக்கு. ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கேன், மழை வந்துருச்சு. மழை வந்தா எங்கிட்டா ஒதுங்கலான்னு பாக்குறேன். நண்பனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போனா பாருங்க, அந்த கூரை ஒழுங்கா கட்டளை ரொம்ப நாளாச்சு கட்டி அதுக்கு வித்து போய் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஒழுகிற வீட்டுல இருந்த நண்பனை பார்த்து இவர் சொல்றாரு, என்ன நண்பா, ஒழுகிற வீட்டுல இருக்கலாமா, அழுகிற வீட்டுல விட இருக்கலாம், காசு குணம் வச்சிருக்கேன், வசதியா இருக்கிறேன், கூரையை மாத்தப்படாதா அப்படின்னாரு. சரி, அவர் சொன்னாரு, நானும் மாத்தணும் தான் நினைக்கிறேன் ஒரு 10 நாள். அப்புறம் மழை பெய்யுது, நான் எப்படியா மாத்துறதுன்னாரு. அவர் சொன்னாரு, மழை பெய்யும் போது மாத்துவாங்க, மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும்ல, அந்த நேரம் அதை மாத்த வேண்டியதானேன்னு சொல்ல. அதுக்கு அவன் சொன்னா, மழை பெய்யாம வெயில் அடிக்கும் போது அதை எதுக்கு மாத்தணும், அதுவும் நான் தேவையில்லாத செலவு தானே. இப்படித்தான் இருக்கு. நம்ம எது சொன்னாலும் ஏற்க மனசு இல்ல. எத்தனை பேர் நம்மளை புறம் பேசுறாங்க. அதனால இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தான் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தான் கூட மதிக்கும். இவன் கருத்தில் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடல்
நன்றி நன்றி நன்றி. பாரணைத்து பொய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிது. யார் வீட்டுல தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோமா? பேரு தானேன்னு நினைக்கிறோம். ஆனா என்னையா பேர் வைக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? விடு, ஏதோ ஒரு பேரை வச்சா சரி அப்படிதான் நினைக்கிற சமூகம். பேரு பிறக்கும் போது பேர் இல்ல, பிறந்ததுக்கு அப்புறம் தான் பேரு. ஐயப்பன் உங்களுக்கு பிறக்கும் போதே ஐயப்பன் இல்ல, பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஐயப்பன் அவங்க விரும்புற கடவுள் பேரை வச்சிருக்காங்க. அது மாதிரி தம்பிக்கு காளீஸ்வரன் அவங்க அப்பா அம்மா கும்பிடுற தெய்வம் அவங்க குலசாமி. அண்ணன் ராஜேந்திரன் ரொம்ப அழகா ராஜான்னு பேர் வைக்கிறது, ராஜேந்திரன் பேர் வச்சார். தம்பி தியாகராஜன், சுவாமி திருவாரூர் சாமி ஈசனுடைய பெயர். எவ்வளவு அற்புதமான பெயர்கள். இந்த பெயரெல்லாம் எதுக்கு வச்சா? நம்ம ஆவடையார் கோயில் பாருங்க, ஆவடையார் கோயில் திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயில். சாமிக்கு பேரு ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேரு யோகாம்பாள். எங்க ஊர் பக்கத்துல நிறைய பிள்ளைகளுக்கு ஆத்மநாதன் யோகாம்பாள்னு பேர் இருந்துச்சு, இன்னமும் இருக்கு. ஆனா இப்ப பிள்ளைகளுக்கு அந்த பேர்லாம் இல்ல. நாகரிகம் தலையில ஏறி என்னத்தையும் வைக்கிறோம். யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சருமா, குருமா, பருமா அப்படின்னு பேர் வைக்கிறோம். பேருக்கெல்லாம் என்ன அர்த்தம்? யாசிகான்னா என்ன அர்த்தம்? யாசிகான்னா யாசகம்னா பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா என்ன? அமாவாசை, இருட்டுன்னு அர்த்தம். அமாவாசை யாருக்கு? தர்ஷினி. அதுக்கு வெறும் தர்ஷினி இல்ல, பிரிய தர்ஷினி, பிரியமான அமாவாசை. அதை விட இன்னொரு பேர் இருக்கு பாருங்க, மகிஷான்னு. எப்படி பேரு? மகிஷான்னா என்ன? எரும மாடுன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளும் சொல்லி பேச்சு கேட்கணும் கூப்பிடுறோம். எருமை சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதை சொல்லாம சொல்லி பேர் வைக்க வச்சுட்டாங்க. நாகரிகம் நினைச்சுக்கிட்டு நம்மளும் மகிஷான்னு கூப்பிடுறோம், எருமைன்னு கூப்பிடுறாங்க. எப்படி பாருங்க. அபர்ணான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அபர்ணான்னா அம்மனமானவன் அர்த்தம், ஆடையற்றவன், நிர்வாணமானவன். இதை விட என்ன சொல்லணும்? கோபிகான்னு பேரு, பால்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா பேரு, மாரியம்மாள்னு அர்த்தம். தமிழ்ல அவ்வளவு பேர் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பேர் வைக்க ஆரம்பிச்சோம். நீங்க வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேரு தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள எண்ணற்ற தியாகிகள். நேற்று தான் ஐயா கக்கன் அவர்களுடைய பிறந்த நாள். கக்கன், காமராசர், பாவு சிதம்பரம் பிள்ளை, பாரதி, கப்பலோட்டிய தமிழன், அதுபோல கொடிகாத்த குமரன், எண்ணற்ற தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள். யாரு வேறையாவது வடநாட்டுக்காரன் வச்சிருக்காங்க? அதை வைக்க இல்ல. நீங்க ஏன் வச்சிய? யோசிக்கணுமா வேண்டாமா? அதை பத்தி சிந்தனையே இல்லையே. இன்னைக்கு கீழடி ஆய்வு சொல்லுது, தமிழர்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. நான் கேட்கிறேன், இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள், தமிழ்ல பேர் இருக்கான்னு ஆய்வு பண்ணா என்ன சொல்லுவேன்? பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பேர் பட்டியல் எல்லாம் பார்ப்பேன். பூரா டச்சு புஷு கட்சி புஷுன்னு இருந்தோன்னு பார்த்துட்டு இங்க தமிழ்நாட்டில் ஒரு வயலும் தமிழை வாழல, பூரா வடநாட்டுக்காரன் வாழ்ந்துருக்கான்னு முடிவு பண்ணி எழுதுனா வரலாறு என்ன ஆகும்? வரலாறு மிக முக்கியம், அதிகாரம் மிக வலிமையானது. தோண்டி எடுக்கிற பொருள் தமிழர்கள் வாழ்ந்தான்னு பேர் சொல்லுது. என அறிவு சிறந்த பெரியோர்களே, தமிழ் பெருமக்களே, தமிழ் குடிமக்களே, நல்லா குடிக்கிறீங்களே, நாளைக்கு தோன்றது ஒரு ஜாராய பாட்டுலாம் வரும், பார்த்துட்டு எழுதிடுவேன் தமிழ்நாட்டுல மொத்தமும் முடா குடியாரிகளா இருந்திருக்காங்கன்னு. கேவலமா இல்ல? நினைச்சு பார்க்க வேண்டாம். இளைஞர் பெருமக்கள்லயே இல்ல. இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைய தலைமுறை 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லையா? தமிழ்நாட்டுல 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு பீத்திக்கிறாங்களே, அவங்களை என்ன செய்வோம்? இந்த நாட்டுல எங்களை தவிர தமிழை வளர்க்க முடியாது, நாங்க தான் வளர்த்தோம். பல யோசிக்க 5 லட்சம் இளைய தலைமுறைக்கு தமிழ் தெரியல, எழுத படிக்க எவ்வளவு அவமானகரமானது. தமிழ் இருக்கா? வீட்டிலையும் தமிழ் இல்ல, நாட்டிலையும் தமிழ் இல்ல, நாட்டிலையும் தமிழ் இல்ல. எங்க இருக்கு தமிழ்? தமிழ் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இல்ல, விஷயம் அதுதான். அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழையிற போதே தமிழ்ல வச்சிருக்கான் வெள்ளக்காரன் நல்வரவுன்னு. இங்க இருந்து போன தமிழர் ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாதிக்க நாடான அமெரிக்காவில நயாகரா நீர் அருவியில எதுக்கு தமிழ்ல வச்சீங்கன்னு தமிழர் கேட்கிறாரு. வெள்ளக்காரன் பதில் சொல்றேன், உலகத்திலே உயர்ந்த நதி தமிழ் நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்னா இருப்பது சிறப்புன்னு நாங்க வச்சோம்னு அவன் கொண்டாடுறான் தமிழ மொழி ஆராய்ச்சி. 100 கோடி ரூபாய்க்கு அது வேற. எனக்கு ஒரு ஆள் தேவைதான் தம்பி, இந்த மாதிரி எடுத்து. அது மாதிரி மொழி மீது பற்று வேணும் இல்ல. ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி மொழியை நிறைய தேடி தேடி படிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு, என்னென்ன மொழி இருக்கோ அத்தனையும் தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க வீட்டுக்காரம்மா மனைவி இருக்கும்ல, அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன வேலை மெனக்கட்டு இதே படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலைக்கு போறது இல்லாம வருமானம் இல்லாம எப்படி குடும்பம் ஓட்டுறது? அப்ப
அப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த அம்மா கேக்குறா, ஏன் அவனுக்கு வேற பொழப்பே இல்லையா, இதே படிச்சுக்கிட்டு இருந்தா சோறு எப்படி வரும், ஏதாவது வேலைக்கு போலாமேன்னு திட்டுனா. அவர் சொன்னாரு, அப்படி பேசாத, மொழி ரொம்ப முக்கியம். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். இனத்தை இழந்துட்டா சொந்த நாட்டுல அகதிகளாக வாழ நேரிடு. அதனால இதுக்கெல்லாம் பல நாட்டு வரலாறுகள் உறுதியாகி சொல்லுது. அதனால மொழி முக்கியமா, என்ன வளமை, என்ன சரிவு, என்ன இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப சொன்னாவ, படி படி, மெனக்கட்டிட்டே படிங்க. எதுக்காக போகுது நான் கேக்குறேன், எதுக்காக போகுது? படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னா. ஏன் சத்தம் போடுறீங்க, அமைதியா இருங்க, சத்தம் இல்லாம கொடுத்துட்டு வாங்க. ஐயா பெரியவரே, சுக்குமலி காப்பி, எனக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, சட்டம் இருக்கக்கூடாது. அமைதியா கொடுத்துட்டு அமைதியா, நான் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக. நானும் 4 பாட்டை பாடிட்டு காசு வாங்கிட்டு போகலாம், முடியலையே, எனக்கு நெஞ்சு வலிக்குது ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது. ஆமா, அப்படின்னா தமிழனா இருந்தா வலிக்கும், தமிழனா வலிக்காது. போங்க, நான் அதான் சொல்ல முடியும். இப்ப என்ன பண்ணாரு, அவர் சொன்னாரு, அந்த அம்மா சொன்னா, இதெல்லாம் படிச்சு எதுக்காக போகுது, எந்த நாய் கேட்க போகுதுன்னு ரொம்ப கோவப்பட்டாரு. எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்கிறாரு, கொஞ்சம் கூட பண்பாடு இல்லாம. இவளோட நம்ம வாழ்ந்ததே தப்புதான், இனிமே வாழக்கூடாதுன்னு கிளம்பிட்டாரு. கிளம்பி ஊரு விட்டு ஊரு போய், நாடு விட்டு நாடு போய் தங்கி இருக்கிறாரு. பல ஆண்டுகள் ஆச்சு. அங்க இருந்த நாட்டுல உள்ள மொழி எல்லாம் தேடி 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 கத்துக்கிறாரு. அப்படி அந்த நாட்டுல உள்ள மொழி எல்லாம் கத்துக்கிட்டோன்னா அங்க உள்ள பழக்க வழக்கம் அவரை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இவருக்கு எல்லா மொழியும் தெரியுங்கிறது பரவலா பேச்சு பொருளா இருந்துச்சு. இப்படி இருக்கிற போது திடீர்னு இந்த நாட்டுல பெரிய குற்ற சம்பவம் நடக்குது. அரசாங்க கருவூலத்துல கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க பல பேர் கூட்டமா வந்து. இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரே தலைவலி. திருடனவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, என்னன்னு பாடினாலும் தேடினா தனைய ஒண்ணும் சிக்கல. அவளை நேர்த்தியா தப்பிச்சிருக்கிறாங்க. அவளை நேர்த்தியா தப்பிச்சவங்க இன்னொரு தப்பு பண்ணிவிட்டாங்க. என்ன சாமி, வரும்போது சும்மா வராம 10-15 பேர் வந்தவங்க கூட ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த நாயை கூட்டிட்டு வந்து கொள்ளையடிக்க போனவங்க கொள்ளைய அடிச்சுக்கிட்டு போகும்போது நாயை புடிச்சுக்கிட்டு போயிருக்கணும்ல, நாயை விட்டுட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆமா, நாய் இங்க காவல்துறை அதிகாரிகள்ட்ட சிக்கிருச்சு. நாயை வச்சு துப்பு துளக்கணும். முடியுமா? நாய் சொல்லுமா, நாங்க இத்தனை பேர் வந்தோம், இன்னும் ஊர்ல இருந்து வந்தோம், இன்னார் வந்தோம்னா சொல்லும். அப்படி நிலைமை பேசுனா உங்களுக்கு தெரியாது. விலங்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அது தெரியல. விலங்குகளோட பாசையும் கத்துக்கலாம். அந்த அறிவு வேணும் நமக்கு. அறிவது அறிவு, உணர்வது ஞானம். சரி, அதை விடுங்க. இப்ப நாயை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தமிழர்கள் நாய் வளர்த்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துரும். இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில கூப்பிட்டா வந்துரும். வெள்ளக்கார நாய் வளர்த்தா அவன் மொழியில கூப்பிட்டா வந்துரும். இருங்க, இப்ப குடிக்க முடியுமா? பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கன்னா நமக்கு எங்க வச்சு அறிவு நான் எவ்வளவு மெனக்கட்டி எவ்வளவு ஒரு ஐயா, உங்களுக்கு வியாபாரம் முக்கியம், காசு வேணும்னு முக்கியம். அதான் இங்க இருக்க குறிக்கோள். பாருங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேங்கிறத அதை யோசிக்கவே இல்லை. பாருங்க, எதை எப்படியோ போட்டு எனக்கு காசு வேணும், நீ காப்பி எப்படி. இந்த நாடே குட்டிச்சவரா போனதுக்கு உங்க மாதிரி ஆளுங்க ஐயா. வேற என்ன, நான் எவ்வளவு பெரிய கதை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பாப்பா, லேசா காதல கேட்டுக்குமா? நான் தனியா கூட கத்தல ஒளி வாங்கில வச்சிருக்கேன் இவ்வளவு நேரம். அப்ப நாய் என்ன செய்யுது, எந்த மொழியில வளர்த்தோமோ அந்த மொழியில சொல்லி கூப்பிட்டா நாய்க்கு புரியும். அது எந்த விலங்கா இருந்தாலும் அப்படித்தான். இப்ப அந்த திருடர்கள் விட்டுட்டு போன நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒருத்தர் பல மொழியும் கத்துக்கிட்டு இருந்தாரா, அவரை கூட்டிட்டு போய் அந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்படுறது கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவர் ஒவ்வொரு மொழியா சொன்னாரு. ஒரு மொழியை சொல்லி கூப்பிடும் போது நாய் திரும்பி பாக்குது. அந்த மொழியை கூப்பிடுறாரு, நாய் கிட்ட வருது. அந்த மொழியிலேயே அந்த நாயோட பேசி அரவணைக்கிறாரு. நாய் வாலாட்டி பக்கத்துல வந்துருச்சு. இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்தது. இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்கிறார்கள் என்று தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு போய் அந்த அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு, தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்த இந்த மொழி பற்றாளர் பல மொழியும் கத்துக்கிட்டு அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே. கண்டிப்பா அந்த அதிகாரியை கேட்கிறாங்க, ஐயா தீர்க்க முடியாத இந்த வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நீங்க பேர் உதவியா இருந்திருக்கிறீங்க. அதனால எங்க நாடு உங்களை கௌரவம் செய்ய விரும்புது. எங்க நாட்டுல உங்களுக்கு குடியுரிமை வேணுமா, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா வேண்டான்னாரு. ஏதாவது காசு பணம் வேணுமா, கோடி கோடியா திரட்டுமா, வேண்டான்னாரு. ஏதாவது பங்களா வீடு வாசல் திரட்டுமா, வேண்டான்னாரு. அப்புறம் வேற என்ன நிலவளம் ஏதாவது வேணுமா, தங்க வைரம் வைடூரியம் எதுவும் வேண்டாம். என்னதான் வேணாம், என்னையா இவ்வளவு சொல்லி வேண்டாங்க. இல்ல வேற என்ன வேணும், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதை செய்யுங்க. என்ன வேணும் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், கோவிச்சுக்காம அவங்க விட்டுட்டு போன அந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எதுக்கு நாயின்னு கேட்டாங்க காவல். அது திருடங்க வளர்த்த நாய், உனக்கு எதுக்கான்னு கேட்க அவர் சொன்ன வார்த்தை தான் இங்க பெரிய சிறப்பு. ஐயா, நான் இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன். அந்த மொழியெல்லாம் படிக்கும் போது என் வீட்டுக்காரி கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா.
இப்ப இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட கொண்டே காட்டணும். அதனால தயவு செய்து நாயை எனக்கிட்ட கொடுத்துருங்க. புரிஞ்சு கைதட்டின உங்க பாதத்திலே நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மொழி முக்கியம், மொழி முக்கியம், மொழி முக்கியம். காரணம், நாயா இருந்தா கூட மொழி பற்றோடு இருக்குன்னா மனிதர்களாகிய நாம், தமிழர்களாகிய நாம் தமிழ் பற்று இல்லை என்றால் வந்தவன் போனவன் எல்லாம் புரடியில் அடிக்கிறார். எங்கேயாவது பாட புத்தகத்துல தமிழ் இருக்கா? பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு சாப்பிட்டோமே, இன்னைக்கு இருக்கா? அடுத்த ஆத்திச்சூடி அரஞ்சை விரும்ப 60 சினம் இயல்பது கரவேல் 20 விளக்கல் உடையது விளம்பேல்னு படிச்சுட்டு சாப்பாடு பாட்டு பாடணுமே, இருக்கா? அதுவும் இல்ல. திருவாரூரை தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொண்டான் என்ற வரலாறு படிச்ச புத்தகத்துல இருக்கா? ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டீங்களா? இல்லைன்னு நீங்களும் கேட்கல, அவங்களுக்கு கண்டதை காட்சி கொண்டதை கோலம். தமிழன் வரலாறு மறைக்கப்பட்டு கொண்டே வருது. ஆனாலும் தமிழனுக்கு இன்னும் நல்ல சிந்தனை வரவில்லை. அதுதான் யதார்த்தம். ஆகினால தமிழை வாழ வைப்போம். தமிழ்தான் உலகத்துக்கு மூத்த மொழி. யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேடு தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன்பட்டி. தயவு செய்து யார் வீட்டிலாவது பிள்ளைகளுக்கு பேர் வச்சா தமிழ்ல பேர் வைங்க. தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி, உலகத்துக்கே மூத்த மொழி. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வர்றேன். இந்த மருதம் போறேன். சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை தமிழ் சங்கம் இருக்கு? தமிழர்கள் சொல்லுங்க, இருக்கா? சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, தமிழுக்கு சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில தமிழுக்கு சங்கம் இருக்கா? ஆனாலும் பேசுற வெக்கம் இல்லாம நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு நினைச்சு பாருங்க. மனசாட்சி இருக்கா? சிந்திக்க வேண்டாமா? தமிழர்களை சுரண்டியும் மரண்டியும் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு நான் என்னத்த சொல்றது? நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்துக்குள்ள ஆரம்பண கோழி முட்டை அம்மைக்கு எல்லாம் உடச்சு என்ன வேணும்? அது என்னன்னு சொல்லணும். ஆமா, நல்ல கதை. ஊரா டாஸ்மார்க் இருக்குன்னு மதுரையில் ஒரு டாஸ்மார்க் திறந்தாங்க. டாஸ்மார்க் எதுக்கு திறந்தாங்கன்னா பொம்பளைகளுக்கு மட்டும் தனியா கடை. எவ்வளவு பெருமை, இந்த நாட்டோட பெருமை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். கூடவே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்க எல்லாம் போதையின் பாதையில போறது எனக்கு மனசு தாங்காது. இன்னொருத்தர் சொல்றாரு, காலையில குடிக்க போற ஆளுகளை குடிகாரன்னு சொல்றாரு. எப்படி சொல்றது? நெஞ்சு கொடுக்காதுன்னு நானே. அப்படி ஒண்ணு நெஞ்சு வடிச்சு எவனும் செத்தரா தெரியலையே. நான் கேட்கிறேன், என்னத்த போய் சொல்றது? நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். ஒரிசா மகாராஷ்டிரால நெல் மூட்டைக்கு என்ன விலை தெரியுமா? 3000 ரூபாய். தமிழ்நாட்டுல நெல் மூட்டைக்கு என்ன விலை? அரசாங்கம் நெல் கொள்முதல் விவசாய வேளாண் பெருங்குடி மக்களே சிந்தித்து பாருங்கள். அரசாங்கம் நெல் வாங்கி வைக்குது. அரசு கொள்முதல் டிஎன்பிசி வாங்கி வைக்கிற நெல் தண்ணியில நனைஞ்சு போய் முளைக்குது. சாராய கடைக்கு பாதுகாப்பு இருக்கு. நான் ஒண்ணு சொல்றது. அதனால உங்களுக்கு தெரியும், பாத்துக்கங்க. அதுக்கு மேல அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை.
சிரிக்கல. எங்க அக்கா சிரிக்குது பாருங்க. இந்த குழு படுத்துற பாடு என்ன திட்டம் தெரியுமில்ல. அது வாட்டுல நிம்மதியா இருந்தாங்க. ஏதோ காப்படி அரைப்படி அரிசி இருந்தா அதை ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு போட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு ஏதோ நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? வழியக்க திட்டம் போட்டேன். அங்க இருந்து பெண் சமுதாயத்தை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும். பெண்களை கடனாளி ஆக்கிட்டோம்னா நம்ம மொத்த கடனாளி ஆக்கிடலாம் நாட்டையே அப்படின்னு முடிவு பண்ணி வசூல் பண்றதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பொழுது விடியும்னா வாசப்படியில உட்கார்ந்துடுறாங்க. வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளைய படுற பாடு. ஆமா, எப்படி தூக்கம் வர? கடன் கட்டணும்ல, வந்துருவான காலம் காத்தால. அதை விட பெரிய கொடுமை நிலைமையில நமக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்து கட்ட முடியாம பல குடும்பம் தவிக்குது. சரி, அதோட பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு குழுவுல 20 பேர் 25 பேர் இருப்பாங்களா? யாராவது ஒருத்தருக்கு பணம் வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வாங்கியிருப்பாங்க, கடன் கட்டி இருப்பாங்க. இனிமே நமக்கு தேவையில்லை கணத்துக்கு இந்த கடன் அப்படின்னு முடிவு பண்ணி எங்களுக்கு வேண்டாம், ஏன் மத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா கொடுக்கணும்ல. அதான நியாயம். வேணுங்கிறவங்களுக்கு தானே கொடுக்கணும். வேண்டாம் ஏன் கட்டாயப்படுத்துறேன்? நீ வாங்கலைன்னா மத்தவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நிர்பந்தப்படுத்துறேன், கட்டாயப்படுத்துறேன். நியாயமா? இது பண்பாடா? அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம், அயோக்கியத்தானா? தாய்மார்களே, ஏதோ குழுகளும் வாங்கியிருந்தா எப்படியாவது செலவுப்படுத்தி கட்டிட்டு இனிமே அவங்க முகரையிலே முழிக்காம செருப்ப கட்டி அடிச்சு விரட்டி கொடுங்க. தயவு செய்து வேண்டாம். அதெல்லாம் நம்மளை திட்டம் போட்டு கவுத்துட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. கூலி வேலைக்கு போனா நிம்மதியா வந்து தூங்கிடலாம். ஆனா இவங்க இந்த கடங்கிற பேர்ல வாங்கிட்டு கட்ட முடியாம தடுமாறுது பல குடும்பம். நாடே கடன்ல இருக்கு. இந்தியா 150 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு 8 லட்சம் கோடி கடன், நாடே கடன்ல இருக்கு. நல்லா யோசிங்க அறிவு சிறந்த பெருமக்களே. நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கா? எப்படி அது எங்க இருந்து வந்துச்சு பணம்? யாராவது கேட்கிறோமா? அதை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கா? நீங்க அதை விடுங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மாத்த ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் தம்பி? 7 நாள். மாத்தைக்கு எத்தனை வாரம்? 4 வாரம். மாத்தைக்கு எத்தனை நாள்? மொத்தம் 28, 30, 31, 32. ஆனா மொத்த கணக்கா எடுத்துக்கிட்டா சராசரி 30 நாள் வரும். மாசம் 30 நாள் தானே. அலைபேசி இல்லாத ஆளு யாருமே இல்ல. இந்த செல்போன் இல்லாத ஆளு அப்புறம் பேசுவோம், குழப்பாதீங்க. இப்ப அலைபேசிங்கிற செல்போன் இல்லாத ஆளே இல்ல. அப்ப எல்லாருமே அலைபேசி வச்சிருக்கீங்கல்ல. காசு தீந்து போனா காசு போடணும்ல? கண்டிப்பா போடணும். ஒரு மாத்தைக்கு போடணும்னா எத்தனை நாள் கொடுக்குறேன்? 30 நாள் போடணும். 20 நாள் தான் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு காசு போட்டோம்னா 28 நாள் தான் கொடுக்குறேன். 2 நாள் எங்கன்னு யாரும் கேட்கல. 3 மாதத்துக்கு காசு போட்டோம்னா 84 நாள் தான் கொடுக்குறேன். 6 நாள் எங்கன்னு யாரும் கேட்கல. இப்ப அதுல ஒரு 6, இதுல ஒரு 2 இப்படி கணக்கு பண்ண தனியா ஒரு மாத்தை கிரியேட் பண்றேன், உற்பத்தி பண்றேன். 12 மாசம் ஒரு வருஷமா இருந்தத 13 மாசம் ஆக்கி இந்த மக்களை சுரண்டி கொளுத்து வாழ்றேன் பல பேரு. அதை கேட்க வழி இல்லை. என்ன செய்ய? நீங்க அதை விடுங்க. சட்டப்படி செஞ்சா இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செய்யலாம். தெரியுமா? திருப்பூர்ல மணமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காசு வச்சு சீட்டாடுறாங்கன்னு செய்தி வந்துருச்சு. காவல்துறை சுத்தி வளைச்சு எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு கைது பண்ணியாச்சு. மணமகிழ் மன்றம் இங்க பதிவாகிட்டு இருக்கு, பொய்யெல்லாம் சொல்லல. மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேருல சீட்டாடி இருக்கிறாங்க. சீட்டாடி இருக்காங்க, காசு வச்சு சீட்டாடி இருக்காங்க. அதுல பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் சிக்கி இருக்காங்க, அரசியல்வாதிகளும் சிக்கனாக செய்தி வந்துருச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கிற காவல்துறை அலைபேசின்னு செல்போன்ல ஆன்லைன் ரம்மின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் 270 பேர் செத்துருக்காங்க. செய்தி காவல்துறை அதிகாரி 2 பேர் உள்பட. ஏன் நீங்க அதை தடை பண்ணல? இந்த வந்திருக்கிற தம்பி தமிழ்வேந்தன் கோமாளி அவங்க ஊரு பூவரசகுடியில இப்போ 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னால ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கு போட்டு செத்து போனா. வெளிநாட்டுல இருந்து புரிஞ்சன் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை பூரா வச்சிருந்த நகையை பூரா வித்துட்டு சீட்டாடி இருக்கிறா, செல்போன்ல சீட்டாடி இருக்கிறா. தோத்து போச்சு. 30 லட்சம் ரூபாய் தோத்து போனா. 30 லட்சம் தோத்தோன்னு இது இருக்க கூடாதுன்னு நினைச்சு மானத்துக்கு பயந்து தூக்கு போட்டு தொங்கிட்டா புருஷனும் பிள்ளைகளும் நடுத்தல. அதை தடுக்க துப்பு இல்ல. என்ன செய்ய? என்ன நியாயம்? என்ன பண்பாடு? இதுவா நியாயம்? யோசிக்கவே மாட்டோமானமா? எப்பத்தான் யோசிக்க போறான்? நம்ம கிணத்துக்கு பெரிய கோழி முட்டாமிகளை உடைக்கி. அதனால எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக. அதையா வைங்க, ஒன்றே வைங்க. மயிர்கால சிறப்பா இருக்கும். பெண்மகள் அதுக்காகவே அது ஐயப்பன் பாருங்க ரசனையோட யோசிச்சு பாடிக்கிட்டே கிடையாது. குமுதம் முகம் குமுதம் போ
ஐயா ஒரு கதை சொல்லுவார். காட்டுக்கே ராசா சிங்கம். ஆமா, ராசா சிங்கம் தான் ராஜா. ராஜா காட்டுக்கு சிங்கம் என்ன பண்ணு, வேட்டையாடி தானே சாப்பிடும். விலங்குகள் வேட்டையாடி சாப்பிடுறது வழக்கம். அப்படி வேட்டையாடி சாப்பிட்ட மிருகங்கள்ல காது தலை தோல் மிச்சம் கிடக்கும்ல, மீதம் கிடந்தா அது நாளாக நாளாக அழுகி துர்நாற்றம் வீசும். பாட தாங்க முடியாது. இப்ப சிங்கம் யோசிக்குது, என்ன பல மோசமா நம்ம இருக்கிறோம், நாருது. காட்டுக்கே ராஜா. ஆமா, நம்ம இருக்கிற மோசமா நாருது. நம்ம யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சுய பரிசோதனை திட்டத்தை ஒண்ணு ஏற்பாடு பண்ணுச்சு. பரிசோதனை. ஆமா, அந்த வழியா வச்சிருக்காங்க மது விளக்கு துறைன்னு. மது விளக்கு துறைன்னு சொல்லிட்டு யாரா இருக்கிறோம்ல, அது மாதிரிதான். இப்ப என்னாச்சு, ஒரு அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. 6 அடி வேங்கைய கூப்பிட்டு இங்க வா, நான் தங்கி இருக்கிற எப்படின்னு பார்த்து சொல்லுச்சு. அது உள்ள போயிட்டு வந்து மூக்க பிடிச்சிட்டு, என்ன தலைவர் இவ்வளவு மோசமா நாடு தலைவர் இருக்காடோ அப்படி இருக்கலாமான்னுச்சு. சிங்கத்துக்கு கடுப்பு வந்துருச்சு. நான் இருக்கிற இடத்துல வந்து உண்மையை சொன்னது அவனுக்கு ஏற்கல. ஒத்தே அடி ஓடியா போச்சு வேங்க. அந்த வழியா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுச்சு. யானை உள்ள போயிட்டு வந்து நமக்கு எதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா மணக்குது, சந்தனமும் ஜவ்வாதும் மணக்குது அப்படின்னுச்சு. தெக்கத்திலேயே நாடுற இடத்த மணக்குதுன்னு தெரியுது. தெரிஞ்ச நீ போய் சொல்ற பாரு, போய் சொல்றியா உனக்கு, அதுக்கு ஒரு அடி. அதுவும் ஓடி போச்சு. இது ரெண்டையும் வேடிக்கை வந்துக்கிட்டு அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு. நரிய கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுச்சு. நரி உள்ள போகையில யோசிச்சுக்கிட்டே போகுது. ஒருத்தன் உண்மையை சொன்ன அவனை உதைச்சிட்டேன், ஒருத்தன் பொய் சொன்ன அவனையும் உதைக்கிறேன். இந்த நாட்டுல உண்மையும் பேச முடியல, பொய்யும் பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க நமக்கு தேவை இல்லை அப்படின்னு வந்து நரி வந்துச்சான் தலைவர் சிங்கத்துக்கிட்ட. தலைவரை ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்கடைச்சுக்கிச்சு, எனக்கு ஒண்ணும் தெரியலேன்னுச்சான். கொல்ல பைய இப்படித்தான் தப்பிக்கிறேன். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. காரைக்குடி, கானாடுகாத்தான், திருமயம், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், எந்த பஸ் ஸ்டாண்ட்லயாவது பேருந்து நிலையத்திலயாவது கக்கூசு ஒழுங்கா இருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க. அதுக்கு ஒதுக்கப்படுற பணம் என்ன? கேவலம் ஒரு கக்கூசை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல. என்னத்தை போய் சொல்றது, இந்த நாடு படுத்துற பாடு. இந்த இருக்கிற நம்ம கோணாபட்டு இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு அயோக்கியர்களை காட்டி கொடுக்கணுமே நினைச்சு சமூக ஆர்வலராக பாடுபட்ட கோணாபட்டு சகுபர் அலியை லாரி ஏத்தி கொண்டுட்டேன். அந்த நாட்டுல கொன்னவன் சொல்றேன், ஒரு தடவை ஏத்தனேன் செத்தானா சாகலையான்னு மறுதடவை விட்டு ஏத்தனேங்கிறேன். அவன் குடும்பம் என்ன கதியாக நினைச்சு பாருங்க. அதுக்கு துணை போன அதிகாரி எல்லாம் இந்த நாட்டுல வாழ்றாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் வாழ்றதுக்கு வழி இல்லை. எங்க போய் சொல்ல, நல்லவன் நிம்மதியா வாழ முடியுதா? நேர்மையா இருந்தவனுக்கு என்ன பட்டு கொடுக்குறான் தெரியுமா? நேர்மையா ஒரு மனுஷன் இருக்கணும்னா பொழைக்க தெரியாதவங்கிற அந்த நாட்டுல. நேர்மையா இருந்துட்டா பொழைக்க தெரியாதவன். நாட்டுல இருக்க அயோக்கியத்தனம் பூரா பண்றவன் புத்திசாலியா விளங்க மாட அந்த நாடு. நாளைய தலைமுறை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தோமா? பிறப்பை பார்க்கின்ற பொழுது அத்தனையும் நமக்காகத்தான் சொல்லி வைத்தார்கள். தையா 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 காரிப்பட்டி பயலுகடாவா? அதற்கு நல்லது நல்லது வாழ்த்துக்கள் தம்பியெல்லாம். நாளைய சமுதாயமே நல்ல விதமா நம்பிக்கையோட இருக்க நல்லது. சரி சரி.
தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா சித்திரத்தை காணும் சிரிக்க கையே முத்தானே முத்தம்மா கையானே கையம்மா பட்டுக்கோட்டையாறு கண்ணதாசன் ஐயா எவ்வளவு பாடல்கள், காமு செறிப்பு, உடுமல நாராயண கவி, எத்தனை கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கவிதையா பாடி பாடி இசையமைச்சு நமக்காக கொடுத்தாங்க.
நம்ம என்ன பண்றோம், இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அது புரியுது. அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்காதனுடைய விளைவு எங்க வந்து நிக்கிறோம். நல்லவர்கள் நிம்மதியா வாழ முடியல. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது உலகம். ஏசுநாதரை சிலுவையில் இருந்தது உலகம். இப்ப அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்ட மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியோட உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதுக்கு மேல என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேச்சு எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான். இத்தனையும் செய்வோம். மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது. மனித படைப்பே சைவத்துக்காக படைக்கப்பட்டது. ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஆடு மாடு மனிதனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல. அதுக்கு வாயில இருந்து ஒரு நீர் சுரக்க, அதுக்கு பேர் செல்வாய் ஒழுகுதுன்னு சொல்லுவோம். அதுதான் அதுக்கு சீரண சக்தியை உண்டு பண்ணும். அப்ப உணவு கூட எதை சாப்பிடணுங்கிற கணக்கு விளக்க சரியாக இறைவன் வகுத்து வச்சோம். நம்ம மனசு எதையும் கேட்குது இல்ல. பிராய்லர் கோழியா தின்னு பூரா உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, நடந்தா நடக்க முடியல. அத்தனைக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு பாத்தீங்களா? யாராவது யோசிச்சோமா? எப்படி இருக்கு பாருங்க. 1330 திருக்குறளை வைத்த திருவள்ளுவர் 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தர் கொல்லால் புலானை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறார். மனுஷன் செத்தா புதைக்கிறான் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீல வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு எங்க ஐயா. அதுக்கு மேல அவரவர் மனநிலையை பொறுத்தது பாத்துக்கங்க. பக்தி ரொம்ப சிறந்ததை காலதாமத காரியத்தில் கேடு. அருமை மைத்திரனுடைய விருப்பத்துக்காங்க ஊரடங்கு ஜாமத்துல பாடுது. நினப்பல படுத்திருந்தேன் படித்தாலே பாதி மக ஓனப்பு பாதி மக ஓனப்பு. ஓடையெல்லாம் படுத்தாலி பாதி மகோடனப்பு பாவி மகோடனப்பு ஊரடங்கு சாமத்திலே வெள்ளியில காக்கொலுசோ விதவிதமா மெட்டிகளோ, வெள்ளியில காக்கொலுசோ விதவிதமா மெட்டிகளோ, வாங்கித்தர ஆதரத்தை இருந்து கேட்டு வச்சு சமூகனா கொடுத்து தூரம் கொடுத்து வச்சு மாணவக பேச்சையெல்லாம் கேட்டு வச்சு பேச்சையெல்லாம் கேட்டு வச்சு ஒரு வாக்கு கேட்டாலே உள்நாட்டு செவக்கு மழி, ஒரு வாக்கு கேட்டாலே உள்நாட்டு செவக்கு மழி. நீ சத்துக்குள்ள
உலகெல்லாம் சிரிப்பு ஓரண்டில் படுத்தாரே பாவிமக ஓடப்பு பாவிமக ஓடப்பு ஓடப்பு ஓடப்பு. நன்றி நன்றி. சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மல்லுப்பட்டி காணா சேது மைத்துனர் அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 201. எப்படி அழகப்பன் தெற்கு மல்லுப்பட்டி நல்ல தெற்கு மல்லுப்பட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய பாசமுக மைத்துனர் சேது அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 201 வழங்கி இருக்கிறார்கள். நன்றி நன்றி. உளமார்ந்த வணக்கம். அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். தமிழ் வேந்தன், தமிழுக்கே வேந்தன் அவர் தான். தமிழை சரியாக உச்சரிக்கிறாரான்னு கவனிப்போம். எல்லாரையும் பார்ப்போம்.